எல்ஐகே மூவி ரிவ்யூ. படம் முடிச்சுட்டு வெளியே வந்தோடனே கொடுக்கலான்னு பார்த்தது. ஆனால் ஃபஸ்ட்டே போனதுனால செம க்ரௌடு கொடுக்க முடியல. ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பிரதீப் காட்டுவாங்க. காட்டினதுமே வந்துட்டு ஒரு ரியாக்ஷன்லாம் கொடுப்பாரு. ஆஹா செத்தோண்டா மாவனே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் போக போக பரவாயில்ல. ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஆவரேஜாக இருந்தது. இன்டர்வல் சீன் தான் பயங்கரமாக இருக்கும். அதுக்கு அடுத்தது தான் இன்னும் படம் சூப்பராகவே இருந்துச்சு. படத்தில் நல்ல விஷயம்னு பார்த்தா யோகி பாபு காமெடி நல்லா செட் ஆகிருந்தது. பிரதீப்பும் நல்லாவே நடிச்சிருந்தார். ஹீரோயினையும் அவங்க கேரக்டரு நல்லா பண்ணியிருந்தாங்க. யோகி பாபு தான் ஹைலைட்டு, பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அந்த 2040 அதெல்லாம் நல்லா இருந்தது. அந்த ரோபோட்ஸு, ட்ரோன் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனால் என்ன ஃபால்ட்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஹீரோட அம்மா பற்றியோ இல்லை அந்த மாதிரிலாம் அதுவும் அந்தளவுக்கு காட்ட மாட்டாங்க. அது ஒரு இம்பாக்ட் இல்லை. ஃபால்ட்டுலேயும் ஃபால்ட்டு, பெரும் ஃபால்ட்டு நம்ம சீமானந்தன் தான். எனக்கு சரியான காமெடியாக இருந்தது. அவர் வந்து சீன்லாம் லெஜெண்டாக இருந்துச்சு. அண்ட் தென் அப்புறம் லாஸ்ட் ஆனால் அவர் ஓகே தான். அண்ட் தென் எஸ்டி சூர்யா சார் மிரண்டு பாருங்க. ஐயோ அது ஃபால்ட்டில் இல்லை, ஒரு அவரும் வழக்கம் போல் மிரட்டி விட்டார் படத்தில். என்னை பொறுத்தவரையும் ஒரு கண்டிப்பாக ஒன் டைமாவது போய் பார்க்க வேண்டிய படம். நல்ல படம் தான். நம்ம என்ன ப்ளூ சட்டை சொல்கிற மாதிரிலாம் கிடையாது, போட்டு உடம்பு வச்சுருக்காங்க அப்படிலாம் கிடையாது. கண்டிப்பாக ஒரு வாட்டி அது போய் பார்க்கலாம், போய் பாருங்க. தலைவனை மிதிக்காதா வருங்கால சூப்பர் ஸ்டாரா அது பேர் மிதிச்சா எவ்வளோ கட் அவுட்ராடி போட்டு போஸ்ட்